அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 280. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். மழித்தலும் என்றால் தன்னை நல்லவன் போல, பக்திமான் போல காட்டிக் கொள்வதற்காக தனது தலையில் இருக்கின்ற முடியை மழித்து மொட்டையடித்துக் கொள்ளுதலும், முகத்தில் இருக்கின்ற மீசை தாடியை மழித்து முக சவரம் செய்து கொள்ளுதலும். நீட்டலும் என்றால் தனது தலை முடியை நீட்டி குடுமி போல் வைத்துக் கொள்ளுதலும், தாடி மீசையை வளர்த்து கொள்ளுதலும். வேண்டா என்றால் அவசியம் இல்லை, தேவை இல்லை. உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்றால் உலக மக்கள் பழிக்கின்ற கெட்ட செயல்களை விட்டொழித்து விட்டால், அதாவது இந்த ஊர் மக்கள், இந்த உலக மக்கள் பழிக்கின்ற கெட்ட செயல்களை ஒருவன் விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்தாலே போதுமானது. அதை விடுத்து தன்னை ஒரு நல்லவனாக அல்லது பக்திமானாக காட்டிக் கொள்கின்ற நோக்கத்துடன் தனது தலைமுடியை மடித்து மொட்டையடித்துக் கொள்ளுதலோ அல்லது தனது முகத்தில் இருக்கின்ற தாடி மீசையை மடித்து முக சவரம் செய்து கொள்ளுதலோ அல்லது தனது தலைமுடியை நீட்டி குடுமி வைத்துக் கொள்ளுதலோ அல்லது தாடி மீசையை நீட்டி வளர்த்து கொள்ளுதலோ அதுபோன்ற வேடங்கள் போட தேவை இல்லை, அவசியம் இல்லை என்பது இது திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளில் உள்ள அனைத்து 1330 திருக்குறள்களையும் முழுமையாக முதன்முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து தந்த ஜியு போப் திருக்குறள் சம்பந்தமாக கூறுகின்ற போது, உயர்ந்த அறநெறியும் உயிரினும் சிறந்த ஒழுக்கமும் பேணுகின்ற மக்கள் வாழ்கின்ற நாட்டில்தான் திருக்குறள் போன்ற நீதி நூல் உருவாக இயலும். அழுக்கில்லாத தூய நீரூற்று போல் திருக்குறள் தோற்றம் தருகிறது என்று திருக்குறளின் மேன்மையை மிக சிறப்பாக ஜியு போப் கூறியிருப்பதாக அறிகிறோம். கூடா ஒழுக்கம் சம்பந்தமான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பித்தன் இயற்றியிருக்கிற ஒரு உன்னதமான உண்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தூய்மையானவனைப் போல, பக்திமானைப் போல, நல்லவனைப் போல தூய்மையான வெள்ளை நிற ஆடை உடுத்திக் கொண்டு தனது முகத்தில் இருக்கின்ற தாடி மீசையை எல்லாம் சவரம் செய்து கொண்டு தனது தலைமுடியை நீட்டி குடுமி போல் வைத்துக்கொண்டு இந்த ஊர் மக்களை தனது சூழ்ச்சித்தனத்தினால், தனது நரித்தனத்தினால் ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு கயவனின் சுயரூபத்தை ஒரு நல்ல நாயகன் தோலுரித்து இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், தூயவனைப் போல, உத்தமனைப் போல, உன்னதமானவனைப் போல, நல்லவனைப் போல, பக்திமானைப் போல தூய வெள்ளை நிற ஆடையை உடுத்திக் கொண்டு முகசவரம் எல்லாம் செய்து கொண்டு குடுமி வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்ற நரித்தனம் செய்கின்ற உன்னை பார்த்து இந்த ஊரே சிரிக்கிறது. இப்பொழுது உனது உண்மை நிலையை ஊர் மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்பொழுது என்னை பார்த்து ஊலையிட்டு எந்த லாபமும் இல்லை உனக்கு.
காலம் நெருங்குகிறது உனது கதை முடிய, உன்னை போன்றவர்களுடைய நரி கூட்டத்தினுடைய விதி முடியவும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கபட நாடகம் போடுகின்ற, ஊரை ஏமாற்றுகின்ற, வேடம் போட்டு நரித்தனம் செய்கின்ற ஒரு கயவனை பார்த்து ஒரு நல்ல நாயகன் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள், அந்த கெட்டவனை அடையாளப்படுத்துகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1976 வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு. புலமை பித்தனின் அற்புதமான அந்த பாடல் வரிகள், MS விஸ்வநாதனின் இனிமையான இசையிலே TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக, கம்பீரமாக, அழகாக பாடுகின்ற அந்த உண்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊலையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊலையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊலையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடிய. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்போ ஊலையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. எனவே அன்பு தம்பிகளே, தங்கிகளே, ஒருவன் நல்லவனாக, தூயவனாக, புகழ்மிக்கவனாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் கெட்ட செயல்களை எல்லாம் விட்டொழித்துவிட்டு நற்செயல்களை செய்தாலே போதுமானது. அதை விடுத்துவிட்டு தலைமுடியை நீட்டி குடுமி போல் வைத்துக் கொள்ளுதல், தாடி மீசையை நீட்டி வளர்த்து கொள்ளுதல், அல்லது தலைமுடியை மழித்து மொட்டையடித்துக் கொள்ளுதல், முக சவரம் செய்து கொண்டு தாடி மீசையை மழித்து கொள்ளுதல் ஆகிய கபட வேடங்களை எல்லாம் போட வேண்டிய அவசியமில்லை என்கிற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாம் நற்செயல்களை செய்து கெட்ட செயல்களை எல்லாம் விட்டொழித்து வாழ்விலே சிறப்பையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 281. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கல்லாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.